டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ சாய்ராம் பயிற்சி மையம் வழங்கக்கூடிய 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான பயனுள்ள கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். கொஷின்ஸ் எல்லாம் நோட் போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. 100 டேஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலக்ட்ரானின் மின்னூட்டம் அல்லது அடிப்படை மின்னூட்டம் மாறிலியின் மதிப்பு ஆப்ஷன் ஏ 1.602 இன்ட்டு 10⁻⁻19 சி. எலக்ட்ரான் வோல்ட் மாறிலியின் மதிப்பு ஆப்ஷன் பி 1.602 இன்ட்டு 10⁻⁻19 ஜே. எலக்ட்ரானின் நிறை மாறிலியின் மதிப்பு ஆப்ஷன் சி 9.11 இன்ட்டு 10⁻⁻31 கிலோகிராம். அணுநிறை அலகு மாறிலியின் மதிப்பு ஆப்ஷன் டி 1.66 இன்ட்டு 10⁻⁻27 கிலோகிராம். மின்னூட்டங்களுக்கு இடையில் உருவாகும் விசை ஆப்ஷன் பி தொடா விசை. இரு மின்னூட்டங்களுக்கு இடையிலான மின்விசை கீழ்கண்டவற்றை சார்ந்தது. ஆப்ஷன் ஏ மின்னூட்ட மதிப்பு, ஆப்ஷன் பி மின்னூட்டங்களுக்கு இடையிலான தொலைவு, ஆப்ஷன் சி அவற்றிற்கிடையேயான ஊடகத்தின் தன்மை. அனைத்துமே சரி. மின்புலம் பற்றிய வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். வாக்கியம் 1, ஒரு புள்ளியில் வைக்கப்படும் ஓரலகு நேர் மின்னோட்டத்தினால் உணரப்படும் விசையே அப்புள்ளியின் மின்புலம் எனப்படும். வாக்கியம் 2, நேர் மின்னூட்டம் ஒன்று மின்புலத்தின் திசையிலேயே விசையை பெறும். எதிர் மின்னூட்டம் ஒன்று மின்புலத்தின் திசைக்கு எதிராக விசையை பெறும். இந்த 2 வாக்கியமே சரி. வாக்கியம் 1 மற்றும் வாக்கியம் 2 சரி. ஒரு மின்னாற்றல் மூலத்தின் மின்னியக்கு விசை என்பது ஓரலகு மின்னூட்டமானது மின்சுற்றை ஒரு முறை சுற்றி வர செய்யப்படும் வேலை ஆகும். அவற்றிற்கான சமன்பாடு ஆப்ஷன் ஏ E = W/Q. மின்னியக்கு விசையின் SI அலகு ஆப்ஷன் டி வோல்ட். மின்னூட்டத்திற்கு அதிக மின்தடையை அளிக்கும் பொருட்கள் ஆப்ஷன் ஏ நிக்ரோம், வெள்ளிய ஆக்சைடு. மின்தடையங்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் டி 2. தாமிர சல்பேட்டு கரைசலில் மின்னூட்டம் பாயும் போது எலக்ட்ரான் மற்றும் தாமிர நேர் அயனி இரண்டுமே மின்னூட்டத்தை ஆப்ஷன் ஏ ஒன்றை ஒன்று கடத்தி கொள்ளும். தாமிர சல்பேட் கரைசலில் மின்னூட்டம் பாயும் போது எலக்ட்ரான் மற்றும் தாமிர நேர் அயனி இரண்டுமே மின்னூட்டத்தை ஒன்றை ஒன்று கடத்தி கொள்ளும். மின்னார் பகுப்பின் பொழுது நேர்மின்வாயை பெற்றிருப்பது ஆப்ஷன் சி ஆனோடு. மின்னார் பகுப்பின் பொழுது எதிர்மின்வாயை பெற்றிருப்பது ஆப்ஷன் பி கேத்தோடு. மின்னோட்டத்தின் காந்த விளைவு பற்றிய வாக்கியங்களில் சரியானது எது? வாக்கியம் 1, மின்னூட்டம் தாங்கிய கடத்தி அதற்கு குத்தான திசையில் ஒரு காந்த புலத்தை உருவாக்குகிறது. வாக்கியம் 2, மின்னோட்டத்தின் திசை வலது கை கட்டை விரலின் திசையிலும் காந்தபுலத்தின் திசை வலது கையின் மற்ற விரல்களின் திசையிலும் இருக்கும். இந்த 2 வாக்கியமே சரி. வாக்கியம் 1 மற்றும் வாக்கியம் 2 சரி. நேர்திசை மின்னோட்டம் அதாவது டிசி டைரக்ட் கரண்ட் பற்றிய வாக்கியங்களில் சரியானது. வாக்கியம் 1, நேர்திசை மின்னோட்டத்தை பயன்படுத்தி வேலை செய்யும் கருவிகள் கைபேசி, வானொலி பெட்டி, மின்விசை பலகை, மின்சார வாகனங்கள். வாக்கியம் 2, டிசி மின்னியற்றி தொடர்ச்சியான மாறா மதிப்புடைய ஒரு திசை மின்னோட்டத்தை உருவாக்க பயன்படுகிறது. ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. 2 வாக்கியங்களுமே சரியானது. அடுத்து, மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற தேவைப்படும் கருவி ஆப்ஷன் ஏ திருத்தி, ஆப்ஷன் பி மின்கல திருத்தி, ஆப்ஷன் சி இணைக்கி. அனைத்துமே சரி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நேர்திசை மின்னோட்டத்தை மாறுதிசை மின்னோட்டமாக மாற்ற தேவைப்படும்
கருவி. ஆப்ஷன் ஏ நேர்மாற்றி, ஆப்ஷன் பி புரட்டி. ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி சரி, ரெண்டுமே சரி. நேர்திசை மின்னோட்டத்தை மாறுதிசை மின்னோட்டமாக மாற்ற தேவைப்படும் கருவி நேர்மாற்றி மற்றும் புரட்டி. டேஸ் வடிவில் மட்டுமே மின்சாரத்தை சேமிக்க இயலும். ஆப்ஷன் ஏ நேர் மின்னோட்டம். நேர்திசை மின்னோட்டத்தின் நன்மைகளில் தவறானது. ஆப்ஷன் டி மின்காந்த தூண்டல். இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலை மின்னியல் விசை டேஸ் விதியின் அடிப்படையில் இயங்குகிறது. ஆப்ஷன் சி நியூட்டனின் மூன்றாவது விதி. மின்னழுத்த வேறுபாடு, மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்பை கண்டறிந்தவர். ஆப்ஷன் ஏ ஜார்ஜ் சைமன் ஓம். ஜார்ஜ் சைமன் ஓம் பிறந்த ஆண்டு. ஆப்ஷன் ஏ மார்ச் 16, 1789. லண்டனில் உள்ள ராயல் சொசைட்டியின் உயரிய ஹோப்லே பதக்கத்தை எந்த ஆண்டு ஜார்ஜ் சைமன் ஓம் பெற்றார்? ஆப்ஷன் சி 1841. ஜார்ஜ் சைமன் ஓம் இறந்த ஆண்டு. ஆப்ஷன் பி ஜூலை 6, 1854. ஜார்ஜ் சைமன் ஓம் இறந்த இடம். ஆப்ஷன் ஏ மியூனிக். இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறையே. ஆப்ஷன் ஏ 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறையே. ஆப்ஷன் பி 110 வோல்ட் 60 ஹெர்ட்ஸ். மூடப்பட்ட சுருள் ஒன்றில் காந்தப்பாயம் மாற்றம் இருக்கும் பொழுது மின்னோட்டம் உருவாகும் என்பதை கண்டறிந்தவர். ஆப்ஷன் ஏ மைக்கேல் பாரடே. உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ஏறக்குறைய. ஆப்ஷன் பி 1,00,000 ஓம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 30 கொஷின்ஸில் நீங்கள் எத்தனை கொஷின்ஸுக்கு சரியாக ஆன்சர் கெஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் உங்களுடைய சஜஷன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கேற்ற போல் நாங்கள் வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறோம். நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய சயின்ஸ், சோசியல், தமிழ் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. புக் கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்துட்ருக்கோம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் வாங்கிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி.